நிதிஷோட விஷயம் தெரிஞ்ச பாக்கியாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம சுதாகரோட வீட்டுக்கே போயிட்டு என்னதான் உண்மைன்னு கேட்க சுதாகரும் ஆரம்பத்துல என்ன பொய் சொன்னாங்களோ அதே மாதிரிதான் பாக்கியாவை ஏமாத்தி நிதிஷ் எந்த தப்பு பண்ணல, இது ஒரு பொய் கேஸ், நாங்க கூடி சீக்கிரம் நிதிஷை வெளியே கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிடுறாங்க. அதை நம்பின பாக்கியாவும் வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம இனியா கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா எப்படி அவளுக்கு தெரிய போது, மற்றவங்க மூலியமா தெரிஞ்சா கண்டிப்பா நல்லா இருக்காதுன்னு அவங்களுக்கு கால் பண்ணலான்னு யோசிக்கும் போது பேசாம கோபிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. பட் அங்க வந்த ஈஸ்வரியும் பாக்கியாவோட முகத்தை பார்த்துட்டு ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அதை பத்தி சரியா ஏதோ கேட்டுக்காம அவங்க டிவி ஆன் பண்ண போக ஆனா பாக்கியா அதை தடுத்துடுறாங்க. அதனால ஆல்ரெடி குழப்பத்துல இருந்த ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட என்ன விஷயம்னு கேட்க அப்ப கரெக்டா கோபி இனியாவை கூட்டிட்டு வந்துட்டு இதுக்கப்புறமா இதுதான் இனியாவோட வீடு, இனியா இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டான்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட உடனேயே பாக்கியாவுக்கு நிதிஷோட உண்மை இனியாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க இனியா கிட்ட அதை பத்தி கேட்க இனியாவுமே ரொம்பவே ஷாக்கிங்கோட அது எல்லாமே உண்மைதான்னு நிதிஷோட பழைய உண்மைகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. பட் பாக்கியாவோ சுதாகரோட வீட்டுக்கு போன விஷயத்தையும் அவங்க சொன்ன விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு கோவப்பட்ட கோபியும் அவங்க கிட்ட சுதாகர் என்னெல்லாம் சொன்னாங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு இன்னைக்கு காலையில கூட இனியாவ நிதிஷ் கீழெல்லாம் தள்ளி விட்டுட்டு கஷ்டப்படுத்துற விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில அத்தனை பேருமே ஆடி போக ஆனா கோபி குற்ற உணர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்கத பார்த்த பாக்கியாவும் கோவத்துல என்ன இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஆனா எதுவுமே நீங்க வீட்டுல சொல்லாம இருக்கீங்க, ஏன்னா இது நீங்களா பார்த்து வச்ச கல்யாணம்ன்றதுனால இப்படி அமைதியா இருக்கீங்களான்னு சொல்ல ஆரம்பிக்க ஆனா கோபியோ தன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபி என்ன சொன்னாலும் அதை பாக்கியா காதுல வாங்குற மாதிரியே தெரியல. அவங்க கோவத்தோட இவங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. சோ கைஸ் பாக்கியா என்ன பண்ண போறாங்க, இதுக்கப்புறமா சுதாகருக்கு தரமான ஆப்புகளை பாக்கியா வைக்க போறாங்களா, அப்படி என்ன பண்ணா நல்லா இருக்கணும், உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.